ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ப்ரௌசிங் மீடியா. இன்றைக்கான கண்டென்ட் என்னென்னா, அன்ரியல் 5.5ல ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்திருக்கு. அதில் முக்கியமான அப்டேட் தான் ஆடியோ டு மெட்டா ஹியூமன் ஃபேஸ் அனிமேஷன். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ் அனிமேஷன் மெட்டா ஹியூமன் பண்ணணும்னா மேனுவலாக பண்ணணும். அப்படி இல்லைனா ஐஃபோன் வச்சுருந்தா அதில் லைவ் லிங்க் ஆப் மூலிமா நம்ம கேப்சர் பண்ண முடியும் மோஷனை. இப்போல்லாம் அது ரொம்ப சுலபமாக கொண்டு வந்துட்டாங்க. அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் வீடியோ டுட்டோரியல் தான் இது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட 5.5 இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட 5.5 இருந்தால் பிரச்சனை கிடையாது. 5.5 இல்லைனா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்துட்டு அதை லான்ச் பண்ணிக்கோங்க. லான்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கேம்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் எந்த ஃபைல் சூஸ் பண்ணுறீங்கிறது. நான் இப்போதைக்கு கேம் சூஸ் பண்ணிக்கிறேன். கேமில் நான் பிளாங்க் ப்ளஸ் தான் சூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பர்சனோ இல்லை தேர்ட் பர்சனோ எதுவும் சூஸ் பண்ணல. உங்கள்கிட்ட ஏற்கனவே ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் நான் மெட்டா ஹியூமன் அனிமேஷன் நேம் வச்சுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் இருந்தால் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணால் அது டிபெண்ட்ஸ், உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம லான்ச் பண்ணிக்கலாம். அது லான்ச் பண்ணதுக்கப்புறம் நேராக ஃபர்ஸ்ட் லைப்ரரி வந்துடுங்க. எப்பிக்கில் அதில் மெட்டா ஹியூமன் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டா ஹியூமன் பிளகின் இருக்கும். அது ஜஸ்ட்டு கிளிக் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது எந்த வெர்ஷன் கேட்கும். 5.5 செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு 5.5 ஒர்க் ஆகும், இன்ஸ்டால் ஆகும். ஓகே, இன்ஸ்டால் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பிரிட்ஜ் சர்ச் பண்ணுங்கள். குவிக்செல் பிரிட்ஜ். ஸோ குவிக்செல் பிரிட்ஜ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்கள் இன்ஜினுக்கு சில இன்ஜின்ஸ் இருக்கும், இன்ஸ்டால் ஆகிருக்கும். அப்படி இன்ஸ்டால் ஆகலைன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இங்கே நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் செட்டிங் போயிட்டு ப்ராஜெக்ட் செட்டிங்கில் பிளகின்ஸ் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் செட்டிங்கில் மெட்டா ஹியூமன் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டா ஹியூமன் சொல்லிட்டு 2 இது இருக்கும். மெட்டா ஹியூமன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரீஸ்டார்ட் கேட்கும், ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்து குவிக்செல் பிரிட்ஜும் இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு பார்த்துக்கோங்க. பிரிட்ஜ் நீங்கள் சர்ச் பண்ணினா வரும். ஓகே, சாரி, பிரிட்ஜ் இருக்குது. ஓகே, நீங்கள் சர்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்குது, ஏற்கனவே இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை, ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ரீஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் குவிக்செல் பிரிட்ஜுக்கு போங்க. குவிக்செல் பிரிட்ஜ் போயிட்டு மெட்டா ஹியூமன்ஸ் வந்தீங்கன்னா ஏகப்பட்ட மெட்டா ஹியூமன்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஏதாவது உங்களுக்கு டிஃபால்ட் ப்ரீசெட்டை யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் கஸ்டமைஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். இந்த சில கேரக்டர் செலக்ட் பண்ணி ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். உங்களோட பழைய வெர்ஷன் இது ஒர்க்ஸையும் பார்த்துக்க முடியும். என்கிட்ட இப்போ எதுவும் கிடையாது, பழசு. ஸோ இப்போ நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நான் இப்போ ஏற்கனவே ஒரு கேரக்டர் செலக்ட் பண்ணி அதை மல்டிபிள் இதில் நான் எனக்கு ஏற்ற மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு கேரக்டர் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் இங்கே மறுபடியும் குவிக்செல் பிரிட்ஜ் உங்களுக்கு எந்த இதில் வேணும், குவாலிட்டியில் வேணும்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நார்மலாக நீங்கள் ஆட் பண்ணால் கொஞ்சம் டைம் எடுக்கும் லோட் ஆகிறதுக்கு. லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் ப்ராஜெக்ட் வந்தீங்கன்னா மெட்டா ஹியூமன் சொல்லிட்டு ஃபோல்டர் இருக்கும். அதில் டெரி அப்படிங்கிற கேட் சூஸ் பண்ணியிருக்கேன். அதில் ப்ளூ பிரிண்ட் கிளாஸ் இங்கே இருக்குது. ஸோ ஓகே, இதுக்கடுத்து நம்ம மெட்டா ஹியூமன் அனிமேட்டரில் போயிட்டு மெட்டா ஹியூமன் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ சூஸ் பண்ணிங்கன்னா டிஃபால்ட் நேமே விட்டுட்டேன். ஸோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு ஆடியோஸ் இது வேணும், அதை இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம இன்புட் டைப் ஆடியோ கொடுத்துக்கிட்டேன். ஏன்னா நமக்கு எந்த ஆடியோ டைப்லாம் கொடுக்க போகிறோம். ஸோ எந்த ஆடியோ அப்படிங்கிறது வேணும். ஸோ அதனால் என் ஆடியோ செலக்ட் பண்ணி நான் அதை அங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணிட்டேன். இதில் ஃபேஸ் கண்ட்ரோல் ட்ரிக் நான் செலக்ட் பண்ணோம். ஃபேஸ் கண்ட்ரோல் ட்ரிக்னு இருக்கு, நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ என் கேரக்டரோட மெஷ் செலக்ட் பண்ணோம். ஃபேஸ் மெஷ் இருக்குது, டெரி மெஷ், ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ப்ரொசீட் மட்டும் கொடுத்தா போதும். ஒன் கிளிக்கில் உங்களுக்கு ப்ரொசீட் ஆகிருக்கும். ஏற்கனவே நீங்கள் இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க. இதுதான் அந்த இன்ட்ரோ. ஸோ இது இன்னும் பர்ஃபெக்டாக வந்திருக்கான்னு தெரில. இன்னும் மேபி ஃபியூச்சரில் இன்னும் பர்ஃபெக்டாக வரலாம். ஸோ இதான் கைஸ் இன்னைக்கான வீடியோ. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறையா வீடியோ தொடர்ந்து பார்க்க நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து பெல் பண்ணி அமைக்கிங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். டடா, பை.